கடவுள் சக்தியின் உண்மை கதை உணர்வு பூர்வமான கதை அமைப்பு உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் ஒரு கிராமம் கள்ளிப்பட்டி. சிறிய அமைதியான கிராமம். கதையின் நாயகன் ஆதி ஒரு பள்ளி ஆசானாக இருப்பவர். ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லை. கடவுளை கேள்விப்பட்டவர்தான். ஆனாலும் எல்லாம் நம்ம கைவசமே என்பதையே நம்புகிறார். அவனது மனைவி சுமதி கடவுள் பக்தி கொண்டவள். தினமும் காலை சூரிய நமஸ்காரம், மாலையில் தீப ஆராதனை. ஆதிக்கு ஒரு மோசமான விபத்து ஏற்படுகிறது. மருத்துவர் கூறுவது நடக்க முடியாது, வாழ்வில் மாற்றம் தேவை. ஆதி வீழ்ந்து போகிறார். இந்த நிலையில் கடவுளின் சக்தியை முழுமையாக மறுக்கும் ஆதி மன அழுத்தத்தில் வாழ்கிறார். ஆதியின் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படுகிறது. ஒரு பழைய சித்தர் பெரியவா கிராமத்திற்கு வருகிறார். சுமதி அவரை சந்திக்கின்றாள். பெரியவா கூறும் ஒரு ஒற்றை வார்த்தை: நம்பிக்கை இல்லாத பசியான மனம் கடவுளின் உணர்வை உணராது. ஆதி அறிவியல், தர்க்கம். பெரியவா அனுபவம், ஆன்மீகம். இருவருக்கும் இடையே ஆழமான உரையாடல்கள். பெரியவா ஒரு சின்ன நிபந்தனை வைக்கிறார்: ஒரு வாரம் நீயும் என்னோடே வா, எதுவும் நடக்கலைனா உன் வழி நீ போ. யாத்திரை. பழைய மலை கோவில், முருகன் கோயில். தகவல்: உண்மையில் இருக்கக்கூடிய கோயில் இணைத்துக் கொள்ளலாம். மலையில் ஏறும்போது ஆதிக்கு ஒரு குழந்தையை காப்பாற்றும் வாய்ப்பு. அவன் நடக்க முடியாதவன் எப்படி ஓடினான் என்ற மக்கள் வியப்பு. அற்புதம் தொடர்கிறது. அவன் தன்னிச்சையாக நிற்க ஆரம்பிக்கிறார். ஒரு பெண் குழந்தையின் குரலில், உனக்குள்ள இருக்கிற ஒளிதான் உன்னை காப்பாத்தும், நம்பிக்கையை வைக்கடா அண்ணா என்று ஒரு குரல் கேட்கிறது. அந்த குழந்தை யாரும் காணவில்லை. உண்மை வெளிப்பாடு. பெரியவா சொல்லும் இறுதி உண்மை: கடவுள் என்பது கோயிலில் மட்டுமில்ல, நம்முள்ள இருக்கிற தெய்வீக ஒளிதான். அதை நம்பினா கடவுள் எப்போதும் நம்மோடதான். முடிவில் ஆதி நடக்கத் தொடங்குகிறான். ஆன்மீக குருவாக மாறுகிறான். கிராமத்தில் குழந்தைகளுக்கான ஆன்மீக பாட வகுப்புகள் நடத்துகிறான். கடைசி காட்சியில் ஆதியும் சுமதியும் சூரிய உதயத்தில் ஓம் முருகா என்கிற ஜபத்துடன் நடைப்பயணத்தில். கடவுள் சக்தி காணப்படுவதில்லை, நம்பிக்கையில் அதிசயங்கள் பூத்தெழும். உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளியே கடவுள்.